கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கடல். கடலுக்கு நடுவில் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? வணக்கம் நண்பா, நான் உங்கள் டிவைஜி. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி வந்துட்டோம். சோலோ ட்ராவலில் இன்றைக்கி கன்னியாகுமரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு சன்ரைஸ் பார்க்க தான் வந்தோம். பட் சன்ரைஸ் பார்க்க முடியல. ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. அதனால நாங்கள் இங்கே வரதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து 7 o'clock ஆகுது. 7 o'clock தான் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம். அப்போயே பார்த்தீங்கன்னாலும் சன்ரைஸ் ரொம்ப மேலே வந்துடுச்சு. ஸோ கடலை பார்க்க தான் போகிறோம். கடலும் வானும் ஒரே மாதிரி தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டில் தான் இருக்கும். பாருங்க, நம்ம பார்க்கறது கீழே வந்து கடல், மேலே வந்து வானம். நம்ம கன்னியாகுமரியில் இருக்கோம். வாங்க பக்கத்தில் போய் கடல் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எனக்கு இதில் கடல் எது வானம் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது அப்படியே ஒரே மாதிரி இருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னாடியே பகவதி அம்மன் கோயில் இருக்கு. இந்தியாவோட சக்தி பீடம் பகவதி அம்மன் கோயில் நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்கு. ஸோ இங்கே தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கோயிலை பார்த்துட்டு பின்ன நம்ம போய் கடலையும் பார்த்துட்டு திருவள்ளுவர் சிலையை அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கவங்களாம் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தமிழ்நாடு சோலோ ட்ராவலில் இந்த இடத்தையும் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இந்த கோயிலை பார்த்துட்டு மற்ற அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க. காலையில் 7 மணிக்கே என்ன ஒரு க்ரௌடு பாருங்க. இங்கே பாருங்க கூட்டத்தை. ப்ரோ, என்னடா சட்டையை கழட்டின்னு நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. கோயிலுக்குள்ளே வந்து சட்டை போடக்கூடாதான், நாட் அலவுடு. ஸோ சட்டையை கழட்டியாச்சு. பேகை வந்து 20 ரூபா கொடுத்து டோக்கன் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதில் அமௌண்ட் கட்டி போகிறதுக்கு முன்னாடியே போகலாம். அதே கியூ அவ்வளோன்னுச்சு. இப்போ ஜென்ரலில் நிற்கிறோம். இதே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. சுற்றி வரணுங்க. ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேபி அதிகமாக எடுக்க மாட்டேன், லைட்டாக எடுப்பேன். உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. பட் காசு கொடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் க்யூ நிற்கணும். கிட்டத்தட்ட 1 to 1.5 மணி நேரம் க்யூ நிற்கணும். காசு கொடுக்காம க்யூவில் வந்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் உள்ளே வந்து பார்த்துடலாம். ஏன்னா நாங்கள் இப்போது நிறைய பேர்த்திட்ட கேட்டது தான், காசு கொடுத்து போனால் க்யூ அதிகம். நாங்களே தெரியாமல் தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே உட்காந்துருக்கும் போது சொன்னாங்க, காசு கொடுத்து வந்தால் ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. காசு கொடுக்காம வந்தால் 15 நிமிஷத்துலேயே உள்ளே வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்தாலும் காசு கொடுக்காம உள்ளே வந்து பாருங்கள். உள்ளே வந்தால் ஷர்ட்டு போடக்கூடாது, பின்ன பெனியன் போடக்கூடாது. அதனால தான் கழட்டிட்டு உட்காந்துருக்கோம். இந்த சாமி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன். இந்த சாமியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மூக்குத்திங்க. அந்த மூக்குத்தி நம்ம எங்கே சாமியை பார்க்கும்போது அந்த மூக்குத்தி வந்து பிரைட்டாக அப்படியே ஒளி வீசும். அந்த அளவுக்கு அந்த பிரைட்டாக இருக்கும். முகத்திலேயே அந்த மூக்குத்தி தான் ரொம்ப அப்படியே ஒளி அடிக்கும். ஸோ இதுதான் இந்த சாமியோட ஸ்பெஷல். நம்ம இப்போ இங்கேயே சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஆமாங்க, கடலில் உள்ள பாறை எல்லாம் தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னா கடலில் வர தண்ணியே தொட போகிறோம். ரைட்டு, சம்பவம் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வலிக்கி விடுதுங்க. பாறை எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குல்ல. ஸோ பாசம்லாம் பிடிச்சிருக்கும். யார் வந்தாலுமே சரி சேஃபாக வாங்க, பார்த்து வாங்க, பத்திரமா வாங்க. நம்ம தான் சோலோவாக வந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை. இன்னும் போகவே இல்லை, அதுக்குள்ளே அலை வந்து என்னை அடித்து ஃபுல்லாக நனைச்சிருச்சுங்க. டவுசர்லாம் நனைஞ்சிச்சு. டவுசர் மாற்றிட்டேன், பேண்டை போட்டு வந்துட்டு. லாஸ்ட் டைம் சென்னை பீச்சில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஸோ இந்த டைம் டவுசர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் அலை எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு தெரியுதா? கடலில் தான் விளாண்டுட்டு இருந்தேன். செம்மையாக நனைஞ்சிட்டேங்க, வேறு லெவலில் நனைஞ்சிட்டேன். ஸோ இந்த அலை சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? பீச்சில் ஆடி முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். ஃபுல்லாக நனைஞ்சிட்டோங்க. பேக்கில் பாருங்கள், இந்த இடம்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். அப்போ நம்ம வந்துட்டு தனியாகலாம் வரும்போது கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்மளை மாதிரி 360 இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டோட எல்லை
கன்னியாகுமரியை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சரி முடிச்சுட்டு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணி மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். ஸோ இங்கே நிறைய ஷாப் இருக்குது, நமக்கு தேவையானது இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காந்தி நினைவு மண்டபம் இங்கே தான் இருக்கா. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இது செப்பல் வந்துட்டு கழட்டி கொடுக்கணும். ஸோ செப்பலை கழட்டி கொடுத்துட்டோம். செப்பலுக்கு வந்துட்டு 10 ரூபா டோக்கன் போகணுங்க. ஸோ ஓகே, இது வந்துட்டு 4 பில்லர் இருக்குது. இந்த 4 பில்லருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த பில்லரோட பேர் வந்து அகிம்சை, ஓகேங்களா. இந்த பில்லர் பேர் வந்து சமாதானம். ஒவ்வொன்றும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த தத்தா எப்படிலாம் வாழ்ந்துருக்காரு, ஹீரோ மாதிரி இருக்காரு. உண்மையாகவே அவர் ஹீரோ தாங்க. என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மொத்தமாக இங்கே இருக்குங்க. பாருங்க, செம்ம வியூங்க. இந்த சைடு கன்னியாகுமரி வியூ மட்டும் இல்லை, பேக்கில் உள்ள தமிழ்நாட்டோட எல்லையோட கடலும் பாருங்க எவ்வளோ வியூ இருக்குன்னு. இடத்தோட வியூ பாருங்களேன், செம்மல வேற லெவலுங்க. கடலும் அந்த வானமும் எல்லாம் ஒரே மாதிரி செம்ம வியூங்க. தான் தமிழ்நாட்டோட எல்லைன்னா பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார்ல, அவரோட மணிமண்டபம், அதுங்க தான் போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோலோ ட்ராவலில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கும். தமிழ்நாட்டு எல்லையான கன்னியாகுமரியில் காமராஜரோட வாழ்க்கை வரலாறுலாம் அவங்களோட புகைப்படம் மூலியமாக நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேஸில் தான் இருக்கேன். கன்னியாகுமரி பீச் பக்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் இப்போ இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா வாங்க. இங்கேருந்து திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போகிறோம். எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டில் போகிறோம். போட்டில் போகிறதுக்கு இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஸோ டிக்கெட் எடுக்கிற கவுண்டரை தான் தேடிட்டு இருக்கோம். 11 மணிக்கு ஃபஸ்ட்டு போட்டு போகுமாமா. சரி சீக்கிரம் போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துடலாம். அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் பிரச்சனை. அவங்க பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் போகிறோம் போட்டில். ஆனால் க்யூ வந்துட்டு இதுக்கு மேலே 1 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கேருந்து இங்கே வர க்யூவில் நடந்து வரணும், பின்ன அங்கே போகணும். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம். க்யூவில் நிற்கிறதுக்கே 1/2 மணி நேரம் நடந்து வந்து பின்னாடி நிற்கிறோங்க. எவ்வளோ தூரம் மறுபடியும் க்யூவில் நிற்கிறோன்னு தெரில. 1.5 மணி நேரமாக க்யூவில் நிற்கிறோங்க. கூட்டத்தை மட்டும் பாருங்கள். எங்களை கொண்டு வந்து ஜெயிலில் அடிச்சு வச்சுருவாங்க. 2.25 மணி நேரமாக கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 1.25. அப்போ 2.25 மணி நேரமாக இந்த ஜெயிலுக்குள்ளே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த திருவள்ளுவர் சிலையும் பின்ன அங்கிட்ட உள்ள கோயிலும் பின்ன இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இங்கே தான் போகிறோம். எதில் போகிறோன்னா நம்மளோட ஆமாம், நான் காசு கட்டியிருக்கேன். அப்போ நம்மளோட போட்டில் தான் போகிறோம். அதுக்குள்ளே ஸோ நம்ம தண்ணியில் விழுக மாட்டோம், விழுந்தாலும் மேலேயே மிதக்கணும். அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி தாங்க, ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டே கப்பலில் ஏறிட்டோம். கப்பல் இல்லை, போட்டு தான். இதில் ஏறிட்டோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அலையெல்லாம் அப்படியே அலையில் அந்த ஸ்பீடாக போகணுங்க. அப்படியே அலடிக்கும்போது நம்ம அப்போ சீட்டில் போகும்போது வேறு லெவலில் இருக்கும்ல. பட் அந்த அளவுக்குலாம் போகாது. ஆனால் கொஞ்சம் தூரம் போகிறோம் போட்டில்.
வேறு லெவலில் இருக்குங்க. பட் அந்த அலையில் வரும்னு நினச்சேன், பட் அலையிலலாம் வரல. அலை கம்மியாக இருக்கனால தான் போட்டே ஓட்டுறாங்களாமா. அலை அதிகமாக இருந்தால் போட்டு ஓட்ட மாட்டாங்களாம். திருவள்ளுவர் சிலை அங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. அது திருவள்ளுவர் சிலைக்கு மேலே பாருங்கள் இடிதாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடிதாங்கி இருக்கனால தான் நமக்கு இடியெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது மழை வரும்போது. சமலை வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். அந்த போட்டில் வரதுக்கு மட்டும்தாங்க 100 பட் இங்கிட்ட வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இங்கிட்ட தனியாக எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுக்கணும். அப்போ டோட்டலாக 130 ரூபா. என்னோட பேக்ரவுண்டு பார்க்குறீங்களா? ஃபுல்லாக கடல். இப்போ வந்து விவேகானந்தர் மியூசியத்தை பார்க்க போகிறோம். உள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாதாம்மா? 1 செகண்ட் உள்ளே போனால் வீடியோ எடுக்கக்கூடாதா? வெளியே வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ளே போனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதாம்மா? உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வா கழிக்கிட்டேங்க. உப்பு தண்ணி அப்படியே கக்கிது, லைட்டாக வாயில் பட்டுச்சு. இப்போ கிளாஸ் பிரிட்ஜில் போக போகிறோம். அதில் நடக்கும்போது கண்டிப்பாக பயம் இருக்கும். ஏன்னா காலுக்கு அடியில் கடலும் காலுக்கு மேலே வானவும். கீழே பாருங்க, கீழே கடல். என் காலுக்கு கீழே கடல் தெரியுதா உங்களுக்கு? அகருது உடஞ்சி உள்ளே போனால் என்ன ஆகுறது? பெருசாலாம் ஒன்றும் பயம் இல்லைங்க. சரி ஓகே, இப்போ வந்து கிளாஸ் பிரிட்ஜை தாண்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு கிட்ட போக போகிறோம். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. போகலாம். சிலைக்கு அடியிலே இவ்வளோ பெரிய சைடில் இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. சிலை எவ்வளோ ஹைட்டில் இருக்கும். அந்த திருவள்ளுவர் சிலைக்கு உச்சியில் இடிதாங்கி வச்சுருக்காங்க. அவரோட சிலை உச்சியில் தான் இடிதாங்கி இருக்குது. காலையில் அங்கே தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கேருந்து இதை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இங்கேருந்து அதை பார்க்கும்போது அது ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பாருங்க. பட் நம்மளால தலை நிமிர்ந்து பார்க்க முடியலங்க. 1330 குரலையும் ஒரு எழுதியிருக்காருன்னா சும்மா இல்லைல்ல. ஸ்டாச்சு அகைன் போட்டில் ஏறிட்டோங்க. ரொம்ப நேரம் காத்திருந்து இப்போ தான் போட்டில் ஏறி இருக்கோம். போட்டில் போகிறது ஒரு ஜாலி தாங்க. புதுசாக போகிறோம்ல, ஆனால் அலை அடிக்கும் போது அதில் போனால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இது ஏதோ அந்த இருக்குன்னு பார்த்தா அந்த போலங்க. இது நாக்கு, இது உடம்பு சுற்றி இப்படி கட்டிக்கணும். ஏன்னா இது ஒரு சேஃப்டி தான், கட்டிக்கலாம். ஓகே
ஃபைனலாக இந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து தான் போட்டில் வந்தோம். இப்போது எவ்வளோ பெரிய சிலை பாருங்க, திருவள்ளுவர் சிலை. இப்போது நம்ம தமிழ்நாடு சோலோ ட்ராவலில் கன்னியாகுமரியில் பீச்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ கன்னியாகுமரிக்கு எப்படிலாம் வந்தோம், எதுக்காக வந்திருக்கோம், அதெல்லாம் சொல்லிட்டு விலாகில் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இனி நம்ம சேனலில் சோலோ ட்ராவல் கண்டென்ட் வரும். மோட்டோ விலாக் வருமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். மோட்டோ விலாக் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். பட் மோட்டோ விலாகில் ஏன் சோலோ ரைடு வரலன்னு சொன்னால் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் பட்ஜெட்லி ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் ட்ராவல் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதனால் சரி பைக்கை நிறுத்திட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சீக்கிரமாக கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடி பைக்கில் தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு ரைட் பண்ணுவோம். இப்போது ட்ராவல் பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நிறையா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் கண்டென்ட், எக்ஸ்ப்ளோர் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். லவ் யூங்க.